ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F கிராண்ட் ட்ராகன் 4D உடைய கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சனிக்கிழமை 10/2/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் வின் பண்ணணும், அதுதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராண்ட் ட்ராகனை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லியும் ப்ரொடெக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சனிக்கிழமைக்கு பார்க்க போகிறோம். அதனால் நம்ம வந்து நேற்றுக்கான ரிசல்ட்டை தான் பயன்படுத்தியிருக்கோம். அதாவது வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் இந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளுக்குள்ளே கொண்டு வந்திருக்கேன். நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை 9/2/2024 ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு அதோட சார்ட்டர் கன்சலேஷன் சொல்லிட்டு நம்ம ஃபுல் ப்ரைஸ் ரிசல்ட்டையுமே கொண்டு வந்திருக்கோம். இன்றைக்கி நம்மளுடைய இந்த சனிக்கிழமைக்கு இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டை தான் நம்ம கையில் எப்போவுமே எடுப்போம். அதனால் இந்த ட்ராவலையும் சேம் தான். நம்ம ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டு தான் கையில் எடுத்துருக்கேன் நண்பா. ஸோ இந்த ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டில் ஒரு குழு கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு 2 ப்ரைஸ் வந்து டபுளாக இருக்குது, ஒரே ஒரு ப்ரைஸ் மட்டும் சிங்கிளாக இருக்குது. அதனால் நம்ம அந்த சிங்கிள் ப்ரைஸை தான் கையில் எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 6129 இருக்குது நண்பா. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடச்சிருக்க குழு. இதை நம்ம கையில் எடுத்துக்கலாம். செகண்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 0730 சொல்லிட்டு இருக்குது. ஸோ இது டபுள், இது நம்மளுக்கு வேணாம். அதே மாதிரி தேர்ட் ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 8480 சொல்லிட்டு இருக்குது. இது நம்மளுக்கு டபுள், இது நம்மளுக்கு வேண்டாம். அப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்க நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 6129 தான் நண்பா இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். இந்த ட்ராவுடைய கெஸ் நம்பர். இதை நம்ம எப்படி பிரிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையுமே நம்ம 3D பெய்ட்ஸாக பிரிக்க போகிறோம் நண்பா. பிரிச்சுட்டு அதுக்கப்புறமா இதோட டச் உள்ள நம்பர்ஸை நம்ம இதில் உள்ள சார்ட்டர் கன்சலேஷனில் காமன் பண்ணி நம்ம வந்து இந்த ட்ராவுக்கான 4D நம்பரை கெஸ் பண்ண போகிறோம். நம்ம இப்போது பெய்ட்ஸை ஃபுல்லாத்தையும் தனித்தனியாக கொண்டு வந்துடலாம். G1 படி 619, இதை வந்து 621 629 619 219 இப்படி நம்ம ஒரு 4 பெய்ட்ஸாக தனித்தனியாக பிரிச்சிடலாம் நண்பா. இப்படி நம்ம ஒரு 4 பெய்ட்ஸாக பிரிச்சிருக்கோம். இந்த 4 பெய்ட்ஸையும் நம்ம தனித்தனி அடுக்காக கீழே இறக்கிட்டு, அதாவது 621 ஈக்குவல் டு அதே மாதிரி 629 ஈக்குவல் டு 619 ஈக்குவல் டு 219 இப்படி நம்ம 4 செட்டாக நம்ம தனியாக கீழே இறக்கியிருக்கோம். இப்போ இது சம்மந்தப்பட்ட நம்பர்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு சொல்லிட்டு இதில் கழிச்சிக்கிடுவோம் நண்பா. 6219ல் 7838 இதில் 6989 கிடையாது, 9684 கிடையாது, 3425 இதுவும் கிடையாது, 9556 இருக்குது. இதில் வந்து நம்மளுக்கு 96ங்கிறதுனால 5 தூக்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா? ஏன்னா இது டபுளாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் மேலேயும் ஒரு டபுள் இருக்குது. இங்கே நம்மளுக்கு 69ங்கிறப்போ இங்கே 8 இருக்குது. இங்கே 2 நம்பர்ஸாக இருக்குது. என்ன பண்ணலாம்? ஸோ இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 9924 இருக்குது, 9924 இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இதை நம்ம மார்க் பண்ணுறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டபுளாக இருக்கிறதுனால நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 1077 இது வேண்டாம். 6 இதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 6575 இது வேண்டாம். 950 இது வேண்டாம். 1445 வேண்டாம், இது வேண்டாம். 5466 இது வேண்டாம். 6101 எடுத்துக்கலாம். 4848 வேண்டாம், இது நம்மளுக்கு வேண்டாம். 6857 வேண்டாம். 100 வேண்டாம். 8562 வேண்டாம். 142 இதுவும் எடுத்துக்கலாம். இப்போ இதில் கிடச்சிருக்க நம்பர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் 4 கிடச்சிருக்கு நண்பா. இதில் 0 கிடச்சிருக்கு. இதில் 8, இதில் 4, 5, இதில் 3,
அப்போ இதுலேருந்து கிடச்ச நம்பர்ஸ் என்னென்ன 4 அதிகப்படியாக கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுக்கு ஒரு 4 நம்பர் தனித்தனியாக கிடச்சிருக்கு. மொத்தமாக நம்மளுக்கு 5 நம்பர் கிடச்சிருக்கு. அதாவது 0 3 4 5 8ன்னு கிடச்சிருக்கு. இதை அப்படியே நம்ம உல்ட்டா பண்ணோம்னா 1 2 6 7 9. ஸோ இந்த ஃபார்மெட் தான் வருது. அப்போ நம்மளுக்கு இதில் வந்து 50-50ங்கிற மாதிரி காட்டுது நண்பா. பாதிக்கு பாதி அப்படிங்கிற மாதிரி நம்பர் நிற்கிது. அப்போது இந்த மாதிரி பாதிக்கு பாதியாக இருக்கும்போது நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இந்த சிங்கிள் நம்பர் சிலதுலாம் நம்ம இதை ஃபுல்லாத்தையும் பெயர்ஸாக பிரிச்சிருக்கோம். அப்போ இதை ஃபுல்லாத்தையுமே நம்ம டபுளாக மாற்றிடணும். ஸோ பாதியாக இருக்கிறதுனால இதை நம்ம டபுளாக மாற்றுவோம். டபுளாக மாற்றினோம்னா நம்மளுக்கு வந்து இது எல்லாமே டபுள்ஸாக மாறிடும். அதாவது 6 6 2 1 6 2 2 1 6 2 1 1. ஸோ இந்த மாதிரி நம்ம டபுளாக எடுத்துக்கலாம் நண்பா. அதுக்கடுத்தது 6 6 2 9 6 2 2 9 6 2 9 9 இப்படி. அதுக்கடுத்து 6 6 1 9 6 1 1 9 6 1 9 9. அதுக்கடுத்ததாக 2 2 1 9 2 1 1 9 2 1 9 9. ஸோ இந்த மாதிரி நம்ம செட்டுகளை உருவாக்கிடலாம் நண்பா. இந்த ட்ராவுக்கான செட்டுகள் இது தான் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. இதிலேருந்து ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். ஸோ நம்ம பெயர்ஸை பிரித்து நம்ம தனித்தனி செட்டுகளாக உருவாக்கியிருக்கோம். ஸோ இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு மொத்தமாக 6 செட்டு கிடச்சிருக்கு. இதில் ஏதாச்சும் ஒன்று உங்கள் கெஸிங் நம்பர்ஸோட ஒத்து வருதான்னு பாருங்கள். இது எல்லாமே நம்மளுடைய இந்த ட்ராவுடைய கெஸிங் நம்பர். உங்களுக்கு வேணும்னா மட்டும் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை இது அதிகப்படியாக இருக்குது, எனக்கு வந்து ஒரு நம்பர் கிடச்சா போதும் கிராண்ட் ட்ராகனுக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்க. கிராண்ட் ட்ராகன் மட்டும் கிடையாது நண்பா, சிங்கப்பூர் 4Dயாக இருக்கட்டும், மெகனமாக இருக்கட்டும், நம்ம கெஸிங் நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்குறோம். இதுதான் இந்த ட்ராவல் கிடச்சிருக்க நம்மளுடைய கெஸிங் நம்பர். ஸோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸிங் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ராவலில் எல்லாமே வந்து பாதிக்கின்னு இருக்கிறதுனால நம்ம இது எல்லாத்தையுமே டபுளாக மாற்றிட்டோம். இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு அப்புறம் என்னென்னு பார்ப்போம். இன்றைக்கி சனிக்கிழமை 10/2/2024 கிராண்ட் ட்ராகனுடைய கெஸிங் நம்பர் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.